நான் சாகிற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு தமிழ் பாப் சினிமா ரிவ்யூல நாம பார்க்க போற படம் தாய் கிழவி. முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு தமிழ் பாப் சினிமாவின் வாழ்த்துக்கள். இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பா ராதிகா சரத்குமாரோட மேக்கப்ல இருந்து அவங்களோட கேரக்டரைசேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதோட ரிசல்ட் நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுது. ஊருக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற அடாவடியான தாய் கிழவி திடீர்னு ஒரு நாள் மரணப்படுக்கையில் படுத்துடுறாங்க. இவங்க திரும்பி வராட்டுன்னா காசை திருப்பி அடக்கி வந்தாங்கிற சந்தோஷத்தில் மக்கள் ஒரு பக்கம் யோசிக்க, இவங்களோட சொத்தை பிரிச்சிடலான்னு அவங்க மகன்களும் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சு சிந்திக்கவும் வச்சிருக்க படம் தான் இந்த தாய் கிழவி. பல வருடங்களுக்கு பிறகு ராதிகா சரத்குமாரோட பீக் பர்ஃபார்மன்ஸ் இதுன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் பங்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக அந்த கேரக்டரில் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தை டேக் ஆஃப் பண்ணுறது ராதிகா சரத்குமாராக இருந்தாலும் சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த், வேட்டை முத்துக்குமார் இவங்க படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுலேயும் மிக்கும். குறிப்பாக கருப்பசாமியோட விளக்கு அணையாமல் பார்த்துக்கிற அந்த குடிகாரன் கேரக்டர், அப்புறம் 2 சீனில் வந்தாலும் இளவரசு மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள் கூட நம்ம ஒரு 2 நாள் போய் ஸ்டே பண்ணால் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த ஃபீலை இந்த படம் நமக்கு முழுசாக கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ஒரு நல்ல திரைக்கதையை நம்பி படம் எடுத்தால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். தயாரிப்பாளர்களுக்கு தமிழ் பாப் சினிமா மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது என்னன்னா, நல்ல திரைக்கதையை நம்பி, நல்ல இயக்குனர்களை நம்பி, நல்ல எழுத்தாளர்களை நம்பி படம் எடுங்க. அந்த படம் நிச்சயமாக கை கொடுக்கும். மக்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்க. இந்த தாய் கிழவி படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். நீங்கள் வாங்குகிற டிக்கெட்டுக்கு வர்த்தாக இருக்கும் இந்த தாய் கிழவி மூவி. உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.